விஸ்வநாதன் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம பொண்ணுக்கிட்ட நெருங்கி நெருங்கி வராரு. பொண்ணு தள்ளி தள்ளி விடுறாங்க. ஆனால் விடவே மாட்டேங்கிறாரு. இங்கே பாரு, இதெல்லாம் சகஜம். நமக்குள்ள ஏன் இப்படிலாம் நினைக்கிற? நம்மளாம் இப்படிலாம் இருந்துட்டு தான் போகணும். இங்கெல்லாம் வர்றவங்களாம் அது கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்க பார்க்குறாரு. பொண்ணு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. பொண்ணு ரொம்ப மோசமாக வந்து கை வைக்க பார்க்குறாரு. பொண்ணு என்ன பண்ணுறாங்க, தள்ளி விடுறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பொண்ணுக்கிட்ட இந்த பட்டன் கேமரா வந்து கீழே விழுந்துருது. அதை பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போது என்னை பற்றி வெளியே சொல்கிறதுக்கு தான் நீ வந்திருக்கியா? இந்த கேமராவும் இருக்காது, இதுக்கப்புறம் நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பட்டன் கேமரா வந்து நசுக்கி வந்து போட்டுடுறாரு. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பொண்ணு தவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அப்படியே வந்து பொண்ணுக்கிட்ட ரொம்ப தவறாக நடக்க முயற்சி பண்ணுறாரு. பொண்ணு என்ன பண்ணுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக சக்தி அங்கே வந்துடுறாரு. சக்தி வந்து எல்லாருமே வந்து அப்படியே அடித்து போட்டுட்டு அப்புறம் நம்ம பொண்ணியை வந்து காப்பாற்றுறாரு. உடனே பொண்ணி வந்து அப்படியே பார்க்குறாங்க. என்னடா நினச்சிட்ருக்க, அவள் யாருன்னு நினச்சா, அவள் என் பொண்டாட்டிடா அப்படின்றாரு. அப்படியே பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலையை செய்வேன். எந்த தைரியத்தில்டா அவன் பொண்டாட்டியை அமிச்சேன், நான் யாருன்னு தெரியல உனக்கு, நான் ஜெயாமாவோட புள்ளடா, என் அம்மா நம்ம தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பரப்பிட்டு இருக்கியா? இப்போ உன் கதை என்னன்னு தெரியும்ல. என் கதை எதுவுமே தெரியாதுடா, ஏன்னா வந்து நான் அந்த கேமரா உடைச்சிட்டேன் அப்படின்றாரு. ஓ, கேமரா உடைச்சிட்டேன் நீ நினச்சிட்டு இருக்கியா? அதுக்கு முன்னாடி லைவில் எல்லா விஷயமும் போயிடுச்சு. பார்க்குறியா லைவை? போயிட்டு டிவி போட்டு பாரு அப்படின்னு டிவி போட்டு காட்டுறாரு. பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுது. அந்த டிவியில் வந்து இவர் பண்ண வேலை எல்லாமே இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து கேமரா உடைக்கிற வரைக்கும் லைவ் இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுற. அடப்பாவி ஒன்று சும்மா விட மாட்டா கிட்ட வர. உடனே வந்து என்ன பண்ணுறாரு, சக்தி வந்து அவரை பிடிச்சி தள்ளி விடுறாரு. அவர் போய் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து சொல்கிறாரு ஊடகங்களுக்கு எல்லாருக்குமே, சக்தி இங்கே பாருங்கள், ஒரு நியூஸ் வந்து பொய்யா உண்மையான்னு தெரியாமல் நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறது ரொம்ப பெரிய தப்பு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆளுங்க தான் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ மோசமான ஒரு ஆளாக இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மேலே வந்து பழிய போட்டிங்க. எங்கள் அம்மா வந்து இவரை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் இப்போ தெரிஞ்சுதா உண்மை எதுன்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு சான்ஸ் கேட்டு ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணை எப்படிலாம் வந்து இவர் இப்போ வந்து நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து இருந்தவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரிய சான்சஸ் இல்லை. அதை சொன்னால் தயவு செய்து நம்புங்க. உங்கள் கண் கூட பார்த்தீங்கல்ல, இன்றைக்கி பொண்ணுக்கு நடந்த நிலைமை வந்து யாருக்காவது நடந்திருக்கலாம். ஆனால் யாரும் காப்பாற்ற முடியாத நிலைமையில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி நான் என் பொண்டாட்டியை காப்பாற்றிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட பொண்ணுங்களை காப்பாற்றிருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்கள். இவர்கிட்ட மாட்டிக்கின்னு எத்தனை பொண்ணுங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த பொண்ணுங்க சார்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஆளுங்களாம் சும்மாவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதை கேட்டு எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. மக்கள் எல்லாம் ஒன்று கூடிடுறாங்க. அதற்கு எதிராக வந்து போராட்டங்களை வந்து நடத்துகிறாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து அப்படியே வந்து பேசுகிறாங்க. மக்கள் இப்படி பண்ணிட்டானே, இவனை போய் சப்போர்ட் பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயம்மா எவ்வளோ நல்லவங்க, அவங்க எப்படிலாம் வந்து சொன்னாங்க, நம்ம நம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜெயாவை பாராட்டுறாங்க. அவங்ககிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே வந்து டிவியில் வந்து மன்னிப்பு கேட்குறதால ஜெயா வந்து டிவி வச்சு பார்க்குறாங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோத்துக்கும் வந்து பொன்னி வந்து அவங்க வீட்டு மருமக வந்து துணிஞ்சு இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. வந்து அவங்க பையனும் வந்து கூட சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருக்காரு. என்னதான் பையன் பண்ணாலும் ஒரு பொண்ணாக வந்து பொன்னி இவ்வளோ பண்ணது பெரிய விஷயம். ஒரு மாமியாருக்காக உண்மையிலே இந்த மாதிரி மருமக கிடைக்க அவங்க கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி மருமக எல்லாருக்கும் அமைஞ்சிட்டா வீடே சொர்க்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஜெயா வந்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. உடனே வந்து சந்திரசேகர் சொல்கிறாரு, பாத்தியா பொன்னி வந்து நான் செஞ்சுருக்க மாட்டா தப்பு நாங்கள்லாம் சொன்னமே, நீ நம்பினியா? இன்றைக்கி பார்த்தியா எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயத்தில் வந்து பொண்ணு இறங்கியிருக்கா உனக்காகன்னு. எந்த பொண்ணு செய்யக்கூடாத காரியத்தை பொண்ணு உனக்கு செஞ்சுருக்கா. தயவு செய்து இதுக்கப்புறமாவது பொண்ணியை புரிஞ்சுக்கோ அப்படின்றாரு. அப்படியே ஜெயா என்ன பண்ணுன்னு தவிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம பொண்ணுக்கு எதிராக இப்படி நடந்தா இந்த மாதிரி நடந்துச்சு, இதுக்கப்புறம் வந்து பொன்னி வந்து இவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து பொன்னியும் வந்து நம்ம சக்தி வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க வந்து பிரீத்தி. திரும்ப